செம்மையா இருக்குல்ல. இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்லி 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க த மெரின் வேர்ல்டு அக்வேரியம் தாங்க வந்திருக்கோம். இங்கே வரதுக்கு முன்னாடியே குருவாயூர் எலிஃபென்ட் கேம்ப் போயிட்டு வந்தோம். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மெரின் வேர்ல்டு அக்வேரியமில் கிட்டத்தட்ட 300 வகையான மீன்களும் டோட்டலாக 3 லட்சம் மீன்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கே வந்தாச்சு? ஸோ 2 பேருமே அப்பப்போ டிவியில் மெரின் வேர்ல்டு தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் இது. நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்தோம். ஏன்னா வீக்கெண்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு வீக் டேஸில் வந்தோம். ஸோ பெருசாக அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. பார்க்கிங் பண்ணிட்டு டிக்கெட் வழி இங்கே தான் இருக்கு போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக மழை வந்திருக்கும் போல், அதனால மழைலாம் தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு சரியான வெயில், மழையெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. எப்போவோ அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கு போல். கேரளானா கேரளா தான், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தண்ணி செடி. இங்க கொஞ்சம் வெயில், கார்லயே உட்காந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் இல்லை, காரில் உட்காந்ததுனால தான் கொஞ்சம் கருகாமல் இருக்கும். இல்லை வடிவேல் மாதிரி ஆயிருக்கும். ஐயோ சில்ட்ரன்ஸ் பார்க்கு போணும்பா. திடீர்னு இந்த பக்கம் திருமணம் போய் தலை சுத்தி வச்சுச்சு. 3D மாதிரி இருக்குல்ல. ஆமா, அப்படிதான் நான் கிராஸ் ஆகும்போது எப்பறம் உங்களுக்குலாம் இந்த மூளை இருக்கப்பா. தலை சுற்றுது எனக்கு வளர்க்காது. இருக்கு பாத்தி இல்ல, ஸ்டாச்சு மாதிரி நிக்குது மச்சி. நமக்கு பார்க்க அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தெரியுது இல்ல வீடியோல. மேல அப்படியே ஓப்பன்ல இருக்கு, கீழே வாட்டர். டிராகன் வாயில இருந்து லைட் வர மாதிரி ஒரு மேல ஃபுல்லாவே ஓப்பனிங்கா இருக்கு. கீழே அது எப்படி மச்சி பண்ணிருக்காங்க? இங்க என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குது ஒரு மீன். வால் இங்க இருக்கணும், இங்க வரைக்கும் தலை இருக்கா? வாவ், செமையா லைட்டிங்ல வேற லெவல்ல இருக்குடா மச்சி. இது கேட் ஃபிஷ்ஷா? ஆமாங்க, அழகா வால் தெரியுது பாரு பாப்பா. ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு, இத்தனை மீன்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதனால மேல இருக்கிற பேரை பார்க்க முட்டை. இது பேர் என்ன? இது முட்டை பரோட்டாவா? அட்டா பாபுவா? இது அட்டா பாபுவா? என்ன உங்க அப்பா வேஷம் போட்ட மாதிரி இருக்குது மச்சி, நீங்க வேஷம் போட்ட மாதிரி இருக்கு மச்சி. இதோட பேர் என்ன? எங்கடி உங்க அப்பாவை காணோம்? இதோட பேர் என்ன மச்சி? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பொம்மையோட பொம்பளை வேஷம் போட கூடாதுங்க. செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்பாக் கொடுக்கலாம். பண்ணு பாரு. உனக்கு பிடிக்கும்ல, ஆனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு பண்ணு. நீ அப்படி தள்ள மீன் செத்துரு. நீ உதைக்கிற உதவியில மீன் செத்துற போகுது. வேற லெவல்ல இருக்கு. நான் எது வேணா பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும் விஷயம் பாத்தீங்கன்னா அது புஷ்பா மட்டும்தான். அதனால வேற வழியுமே எங்களுக்காவது உண்மையாவே மீன் கடிக்குது. நாங்க கத்துறோம். இந்த ஒருத்திக்கு ஒண்ணுமே கடிக்காம ஓராட்டி விடுறோம். மெரின் வேர்ல்டு போயிட்டு ஒன் டே ட்ரிப்பில் நிறைய பிளேஸ் போகலான்னு எங்களை மாதிரி நீங்களும் நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி நினச்சிட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா இதை நம்ம சுற்றி பார்க்குறக்கே ஆஃப் டேக்கு மேலே ஆகிடுங்க. அது குட்டீஸோட வந்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் இது. பட் பரவாயில்லைங்க, குட்டீஸெல்லாம் வரும்போது ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸ்க்குலாம் பசிக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தால் அதுக்கு பற்றி கவலையே படாதீங்க. உள்ளேயே ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஐட்டமே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு சின்ன வே இருக்கும். அதுக்குள்ளே போய் சென்டரில் போய் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி அழகாக வியூ ஆகும். ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே குட்டீஸ் அண்டு பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டைம் பாஸ் ஆகும். செம்ம பண்ணால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற காசுக்கு உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. நாங்கள் இது வரைக்கும் போன பிளேஸ்லேயே எனக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வா ஜனனி, யூ கோ மேன். ஐயோ வா, இங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாரு. அதான்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது தம்பி. வா ரஜினி, இங்க பாரு. அதுல ஒரு மீன் அந்த ரெயின் டார்ஸ் தான் வேற லெவல். அப்படியே நம்ம வந்து இந்த நேச்சருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மீன் எல்லாம் பயங்கரமா இருக்கிற சாமி. இப்போ ஜனனி இங்க இருந்து பார்க்க அந்த வியூ பாரு, எவ்வளவு அழகா தெரியுது, கலர் கலரா. வாய் பத்தி நம்மளோட வாய் மாதிரி இருக்கு, முன்ன மாதிரியே இருக்குல்ல. ஒரு டனலுக்குள்ள வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். மேல பாரு எப்படி இருக்குது, இங்க பாரு. அது எப்பவுமே இந்த மெரின் வேர்ல்டுல இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 100 பேராவது போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இன்னைக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸ்பெஷல் உண்மையாவே இல்ல, செமையா இருக்கு. அவங்க பொறுமையான ஆள் போடுறாங்க. இதோட ஃபிஷ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரஜினி எப்படி இருந்துச்சு? சூப்பர் சொல்ல. உள்ள இருப்பாங்க, பயப்படக்கூடாது. அழகா வரு. ரஜினிமா இங்க பாரு, அம்மா பாரு ரஜினி, இங்க பாத்தியா? ஏய் என் கைய கடிக்கிறா, இவ சாப்பிடுறது இல்லன்னுட்டு. ஏய் ஃபுட் அவ்வளவுதான், என்னைக்குன்னா கடிச்சு வச்சிடாதீங்க ப்ளீஸ். சோ நிஜமாவே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? இவ்வளவு கிட்ட கைத்தல வேற, என் தலையை வேற யாரும் கக்கா மட்டும் போயிடாதீங்கடா ப்ளீஸ். ஓகே டேய் இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவர் புரி. வா வா வா, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ அவ்வளோதான், செம்ம ஜாலியா, கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒத்தா நம்ம பார்க்காத எல்லா அறிவகை மீனையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நாங்க பார்த்தாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்ங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.